வணக்கம் மக்களே. இந்தியா ஆப்கானிஸ்தான் விளையாடிய முதல் ஓடிஐ போட்டியை பற்றி பார்க்கலாம். மழை காரணமாக போட்டி 25 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. டாஸை ஜெயிச்ச இந்திய அணி ஃபீல்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. ஆப்கானிஸ்தான் அணி ஆரம்பத்திலிருந்தே அதிரடியாக ஆட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு விலையா அடுத்தடுத்து ஜட்ரான், அட்டல், ரஹமத்சானு 3 விக்கெட்டுகளை இழந்தாங்க. ஓவர்கள் குறைக்கப்பட்டதால ஒரு அணிக்கு 2 ரிவ்யூ தான் கொடுக்கப்பட்டிருந்தது. அதுல ஒரு ரிவ்யூ இந்தியா தப்பா எடுத்துட்டாங்க. அதனால இந்தியா ஆரம்பத்திலேயே ஒரு ரிவ்யூ இழக்க வேண்டியதா போச்சு. ஒரு பக்கம் விக்கெட்டுகள் போனாலும் T20 போட்டியை போல இன்னொரு பக்கம் குர்பாஸ் அதிரடியா ஆடினாரு. அப்ப அர்த்திப்போட ஓவர்ல குர்பாஸ்க்கு ஒரு LBW அப்பீல் பண்ணாங்க. அம்பையார் கொடுக்கல. எல்லாரும் பேட்ல பட்டிருக்கும்னு நினைச்சாங்க. ஏற்கனவே ஒரு ரிவ்யூ இழந்ததால இந்த ரிவ்யூ எடுக்கல. ஆனா ரீப்ளே பார்க்கும்போது அது பேட்ல படல, முன்னாடி காலில் இருக்கிற பேடல பட்டு பின்னாடி காலில் பட்டு இருந்துச்சு. ரிவ்யூ எடுத்திருந்தா அது கிளீன் அவுட். இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்ட குர்பாஸ் தொடர்ந்து அதிரடியா ஆடி ரன்களை சேர்க்க ஆரம்பிச்சாரு. ஓப்பனிங் ஸ்பெல்ல ஹர்தீப் சிங்கும் குர்னூர் பராரும் நல்லா போட்டிருக்க, அதன் பிறகு வந்த பவுலர்ஸை வெளுக்க ஆரம்பிச்சாரு குர்பாஸ். அஸ்மத்துல்லா சாகிதி கூட நின்று சிங்கிள் அடிச்சு கொடுத்து சப்போர்ட் பண்ண குர்பாஸ் 48 பால்ல சதம் விளாசினாரு. தொடர்ந்து அதிரடியா ஆடி ரன்களை குவிப்பார்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவரு 51 பால்ல 102 ரன் அடிச்சு அவுட் ஆனாரு. மற்ற பவுலர்களை பதம் பார்த்துட்டு இருந்த குர்பாஸ நிதிஷ்குமார் ரெட்டி தன்னோட துல்லியமான ஏர்கர் மூலமா கிளீன் போல்டு செஞ்சு வெளியேற்றினாரு. ஒரு கட்டத்துல 4.3 ஓவர்ல 26 ரன்னுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து தவிச்ச ஆப்கானிஸ்தான் அணிய குர்பாஸும் அஸ்மத்துல்லாவும் பார்ட்னர்ஷிப் அமைச்சு 15.3 ஓவர்ல 142 ரன் வரைக்கும் எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா குர்பாஸோட விக்கெட்டுக்கு அப்புறமாவது ஆப்கானிஸ்தான் மீதமிருந்த ஓவர்களை நிதானமா விளையாடி இருந்தா ஒரு 220 அல்லது 220க்கு மேல அடிச்சு இந்தியாவுக்கு கொஞ்சம் டஃப் கொடுத்திருக்கலாம். ஆனா தொடர்ந்து அதிரடியா ஆட போய் அஸ்மத்துல்லா 27 ரன்னுக்கும் ஒமர்ஷா 26 ரன்னுக்கும் அவுட் ஆக மீதமிருந்த ஓவர்களை ஆடுறதுக்கு பேட்ஸ்மேன் இல்லாம போச்சு. ஆப்கானிஸ்தானோட டெய்லண்டர்ஸ் டீம் ஆல் அவுட் ஆவதிலிருந்து தடுக்கிறதுக்காகவும் மீதமிருந்த ஓவர்களில் ஓரளவு ரன் சேர்க்கறதுக்காகவும் நிறைய டாட் பால்ஸும் சிங்கிள்ஸும் ஆட வேண்டியதா போச்சு. இருந்த போதும் தொடர்ந்து விக்கெட்டுகள் விழுந்ததால ஆப்கானிஸ்தான் அணி 24.5 ஓவர்ல 194 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. இரண்டாவதா பேட்டிங் பண்ண வந்த இந்திய அணியில ஹிட்மேன் ரோஹித் சர்மாவோட பேட்டிங்க எல்லாரும் பெரிதும் எதிர்பார்த்தாங்க. அவரு ஒரு 6 ஒரு 4 அடிச்சு அதிரடிய தோக்கினாரு. ஆனா ஒரு பால்ல ரோஹித் சர்மா பில்டரோட கைக்கு தட்டிட்டு சிங்கிள் ஓட முயற்சி பண்ண எதிர்முனையில் இருந்த சுப்மன் கில்லுக்கு முன்னாடி பவுலர் வர சுப்மன் கில் வேணான்னு சொல்ல ரோஹித் சர்மாவோ இல்ல ஓடிலான்னு சொல்லி பாதி பிச்சை தாண்டி வந்துட்டாரு. ஆனா கில்லு வேணவே வேணாம்னு சொல்ல ரோஹித் சர்மா வேற வழி இல்லாம திரும்பி ஓடுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்குள்ள ஃபீல்டரு பந்தை எடுத்து கீப்பர் கைக்கு வீச ஓடி போன ரோஹித் சர்மா டைவ் அடிக்க அதுக்குள்ள கீப்பரு ஸ்டம்ப தட்டிட்டாரு. ரன் அவுட் ஆனதால ரோஹித் சர்மா பரிதாபமா கிளம்ப வேண்டியதா போச்சு. இருந்தாலும் சுப்மன் கில் நினைச்சு ஆடினாரு. அதுக்கு அடுத்து வந்த இசான் கிசான் அதிரடியா ஆடி 34 ரன்ல அவுட் ஆனாரு. அதுக்கு அடுத்து வந்த ஸ்ரேயஸ் ஐயரும் 12 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. இருந்தாலும் அடுத்து வந்த KL ராகுல் சுப்மன் கில்லோட பார்ட்னர்ஷிப் அமைச்சு இந்தியாவுக்கு தேவைப்பட்ட போதெல்லாம் பவுண்டரி 6 அடிச்சு இந்தியாவை வெற்றி பெற வச்சாங்க. சுப்மன் கில் 66 பால்ல 84 ரன்னும் KL ராகுல் 19 பால்ல 39 ரன்னும் அடிச்சு கடைசி வரைக்கும் களத்துல நின்னாங்க. இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்துல அபார வெற்றி பெற்றாங்க. இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர்ல இந்தியா 1-0 அப்படின்னு முன்னிலை வைக்கிறாங்க. இந்திய தரப்புல அறிமுக வீரர்களா களமிறங்கிய குர்னூர் பரார் 3 விக்கெட்டுகளையும் ஹர்ஷ்தூபே 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றி அசத்தினாங்க.